கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாம் ஏற்போம். இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நம்ம அடிக்கடி கேட்ட வசனம் தான். அதனால் அதை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. நம்ம இப்போ கடைசி காலங்களில் வந்த காலங்களில் அவருடைய சாட்சியில் அவர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சாட்சி தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அப்போ ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற நிரூபணங்களாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்தெடுத்த தேவன் அவர் நம்ம போதித்து நம்ம எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நம்மளை வணைந்து நம்மளை ஷேப் பண்ணி அவருடைய சித்தம் இன்னிருந்து நம்ம அறிந்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நடத்துகிறார். ஏன்னா நம்மளால் மனுஷனுடைய வழி அவனால் ஆகுறதல்ல வேண்டும், ஆகுறது நடத்தப்படுகிறவராலே தான் நடத்த முடியும். ஏன்னா மிகவும் இடுக்கமான வாசல், அது கடந்து போக முடியாது நம்மளால். அல்லேலூயா. நம்ம சுய பலத்தினால அந்த வாசல்களை நம்ம கடந்து போக முடியாததுனால தான் அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரோ நடத்துகிறவருடைய கையில் நம்ம கொடுத்துடணும். அல்லேலூயா. அப்படி கொடுத்தாதான் கடைசி பரியந்தம் நம்ம அவருக்கு சாட்சியராக நம்ம நிலைத்து நின்று கனி கொடுக்க முடியும். நம்ம வழியில், நம்ம சுயத்தில், நம்முடைய பிளானிங்கில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டியிருந்தோம்னா நிச்சயமாக இன்றைக்கு நம்ம தேவனை தரிசித்து அவரோடு பேசி அவருடைய சித்தத்தை அறியக்கூடிய நிலைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை அந்த வழியில் நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அவருடைய கிரியைகள் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. நம்ம தாயின் கருவில் இருக்கும்போதே அவர் நம்மை முன் குறித்து வைத்து விட்டார். எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, ஆனால் அவர் என்ன செய்யாது, நம்மளை முன் குறித்தார். அவர் முன் குறித்த தீர்மானத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த வழிகளில் எப்படி எப்படி நடத்தணுமோ அப்படியே அவர் நடத்தி கொண்டே வருகிற தேவன். அப்போ அந்த தேவன் இன்னார் என்று அறிந்து அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து அவருடைய சாட்சியராக ஆக்கும்படிக்கு நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை அவருடைய சித்தப்படி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டோமானால் நிச்சயமாக நம்ம அவருக்கு சாட்சியராக மாற்றப்பட முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு இதை அறியாததுனால தான் அவருடைய நிறைய எல்லாருக்கும் தேவ வசனங்கள் தெரியும், வார்த்தைகள் தெரியும். ஆனால் அந்த வார்த்தையின்படி அவர் நடத்தும் போது ஐயோ நம்ம இந்த காலேஜில் இல்லைன்னா ஸ்கூலில் கூட சில பிள்ளை ஸ்கூலுக்கு சேர்த்தா ஐயோ நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன், எனக்கு இந்த பாடம் படிக்க பிடிக்கலை, இல்லை இந்த டீச்சரை பிடிக்கலை, இந்த ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கலை, நான் போக மாட்டேன்னு அடம் பிடித்து அழுது சிலவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு உபத்திரம் தாங்க முடியாமல் சரின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதுக்கு ஃப்யூச்சரே போச்சு. அதே மாதிரி தான் தேவனால் மீட்டு கொள்ளப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டே இங்கு சொல்லுகிற பிள்ளைகளை தான் நம்மளுக்கு ஒரு அட்மிஷன் கூட நம்ம என்டர் ஆகிறோம். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம தேவனை அறியாத ஆர்டினரி பர்சன்ஸ். இப்போ தான் அவர் இந்த பிள்ளை எனக்கு என் பிள்ளை இவ்வளோ நான் எடுத்துட்டேன்னா இவன் முடிவு பரியந்தம் எனக்கு வேண்டி நிற்பான்னு சொல்லி அவருக்கு நமக்கு மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமே. அந்த நம்பிக்கை இப்போ நம்ம பெற்றோர்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளைக்கு நம்ம இப்படி வளர்ப்போம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எப்படி தெரியல, மீது நம்ம எல்லாம் பெற்றோர்களுக்கு என்ன நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அந்த நம்பிக்கையை நம்ம அப்படியே நிறைவேற்றி கொடுப்போம். அதுதான் நம்ம பிள்ளைகளாக நம்ம இருந்தோம். அதே மாதிரி பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னா நம்ம பலன் அடையணும். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட வரும்போது நான் சும்மா உங்களை எனக்கு சாட்சியாக இருக்க சொல்லலை. நான் என்ன சொல்லுவேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்துக்கு வரும்போது அப்போ நான் உங்கள்கிட்ட வருவேன். அவர் எப்படி வருவார்? அல்லேலூயா. முதல்ல பரிசுத்த ஆவின்னா என்னன்னு அறிவிங்க. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவி நமக்குள்ள வரணும்னா நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம்
குற்றமற்றதாக, பரிசுத்தம் உள்ளதாக, வெளிச்சமாக, தேவனுக்கு சமூகத்துக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கணும். அதுதான் நம்ம ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் அவர் அறிஞ்சு அவைகளை கல்வாரி சிந்தனை அந்த உயிர்த்தலின் வல்லமையின் ரத்தத்தால் நம்மளை கழுவி சுத்திகரித்தார் சொல்லி 100% சுத்திகரிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்களை அனுமதித்திருக்கணும். ஆமே. ஹரிபரியாட்டு எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க, எல்லாரும் ஆக்கிறோம். நான் இல்லை, உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ரட்சிப்புக்கு ஒரு தெளிவு இருந்து. ஏன்னா நான் போகிறேன், அன்றைக்கி ரட்சிப்படைய கேட்குறாங்க, அன்றைக்கி நான் ஆண்டவருக்கு நான் என் கையில் கொடுக்கல. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது தான் ஏசப்பா என்கிட்ட கேட்டு, அதுக்கு பிறகு சரி மக்களே இப்போ இருக்கிற சந்தோஷத்தோடு உனக்கு நான் இன்னும் சந்தோஷமாக நான் நடத்துவேன்னு சொன்னோன்னே, அடுத்த நாள் நான் முதல் ஆளுக்கு போய் என்னுடைய ஏசாமிக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ அந்த ஒப்பு கொடுக்குற அந்த அபிஷேகம், அந்த ரட்சிப்பு பூரணமாக இருக்கும்போது தான் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண முடியும். ஆமே. அப்போ நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுறோம் பாருங்க, கூப்பிட்டுட்டோன்னா நம்ம என்ன செய்வோம்? வீடை எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக வச்சு அவ்வளோ அழகாக அவங்கள ரிசீவ் பண்ண காத்திருப்போம் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் ரிசீவ் பண்ணணும்னா கிறிஸ்துக்குள் எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்திகரிக்கப்பட்டதாக. ஹல்லேலூயா. இப்போ பிலிப்பு 4:10 என்னை பலப்படுத்த கிறிஸ்துனர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்தின் வல்லமையினால நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்திகரிக்கப்பட்டதாக மாற்றப்படணும். உன்னதத்தில் உள்ள வல்லமையினால் நம்ம நிரப்பப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வரணும்னா உன்னதத்தின் பலம் நமக்குள்ளே இருக்கணும். ஏசப்பா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோன்னா அவருடைய விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவுக்கு நெகேமியா 8:10 சொல்ல மாதிரி கிறிஸ்துவுக்கு எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவன் தான் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு பலன் அடைக்கலமான தேவன் என்று அறியணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று நம்முடைய சரீர பிரகாரமாக அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் தெரியாமல் நம்ம எப்படியோ ஓடணும் இல்லை. எல்லாம் மாமா அடிக்கடி சொல்ல கிரமமாய் ஓடணும். எல்லாத்துக்கும் பிரின்சிபல்ஸ் உண்டு. எல்லாத்துக்கும் இந்த லைன் இப்படி போட்டால் இந்த லைன் இப்படி தான் இருக்கணும். அந்த டெஃபினிட் ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் நீங்கள் நடக்கும்படிக்கு உங்கள் உணர்வு தேவனுடைய வல்லமையினால் அது நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா இருக்கணும். அடுத்து நம்ம ஆவியில் பரிசுத்தமாக இருக்கணும். யாத்திராகம் 15:2 போகும்போது கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன் என்று உங்கள் ஆவி அவரை தரிசித்து வாழணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாஞ்ச வேணும். ஹல்லேலூயா. ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும். நான் ஏசாமிக்கு பிள்ளை, ஏசாமிக்கு என்கிட்ட பேசணும், ஏசாமி என்ன பேசுவார் அதை நான் செய்யணும், அதை நான் செய்து அவருக்கு சித்தமான வேலையை நான் செய்து முடிக்கக்கூடிய கிருபையை அவர் எனக்கு தருவார் என்ற விசுவாசம் உன்னுடைய ஆத்துமாவில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவேன்னு சொல்லி உங்கள் ஆத்மா அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரிக்கனக்க நடந்தாலும் இருந்தாலும் படுத்தாலும் அப்பா என்ன உடைய பரிசுத்தாவினால நிரப்புங்க, அப்பா என்ன உடைய ஆவினால நிரப்புங்க. எனக்கு இன்னும் பலன் பத்தலை, இன்னும் நான் உங்களை சாட்சியாக அறிவிக்கக்கூடிய கிருபை எனக்கு கிடைக்கல, அப்பா இன்னும் என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி உங்கள் ஆவி தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். சங்கீதனை வாஸ்தவமா 138 என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவார். உங்களுக்கு அந்த வாஞ்சை இருந்துன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பிதாவாகிய தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வாஞ்சை வந்துடும். அந்த வாஞ்சை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பரிசுத்தாவி நம்ம தேவ ஜனங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது பரிசுத்தாவியுடைய தேவ ஜனங்கள் நமக்குள்ள பரிசுத்தாவி வந்துட்டுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவும் மற்ற உலக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுவோம். ஆமே. ஹல்லேலூயா. சும்மா நம்ம அவருக்கு சாட்சியாட்டு வரவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்கள் இன்றைக்கி நான் பேசும்போதே நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்.
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆவியோட பகுத்தறியக்கூடிய கிருபை இல்லாமல் நீங்களும் நல்ல வழியில் நடக்காமல் உங்களுக்குள்ளேயும் உலக பிரகாரமான ஆசைகள் இச்சைகள் வந்துன்னா கண்டிப்பாக அந்த ஆவியை உங்களை விட்டு துரத்தி உங்கள் ஆவி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக பரிசுத்தம் உள்ளதாக நீதி சூரியன் நம்முடைய சிரசில் உதிக்கக்கூடியதாக நம்முடைய கண்கள் அவரை காணக்கூடியதாக நம்முடைய செவிகள் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாக மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயும் இயேசுக்கு வல்லமையான சாட்சியராக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. சாட்சியெல்லாம் இருப்பீன்னு சொல்லியிருக்கு. அதுக்காக முதல் பரிசுத்த ஆவி ஒரு இடத்துல வரும்போதுன்னு சொல்லி தான் நம்மளை சாட்சியாக்குறாரு. ஹல்லேலூயா. அவர் எதுவுமே சொல்லாமல் செய்தது கிடையாது. அப்போ உங்களுக்கு வரும்போது நீங்கள் சாட்சி ஆயிடுவீங்க. பரிசுத்த ஆவியினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக அவரை போல அவருக்கு சாயல் உள்ளவராக மாறிவிடுவோம். மாறி இருக்கீங்களா? உங்கள் சிந்தை உலகத்தை குறித்து இருக்குதா? உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கஷ்டங்களை, உங்கள் பாடுகளை, நாளைக்கு என்ன செய்வேன், இல்லைன்னா எனக்கு ஃப்யூச்சருக்கு நான் என்ன செய்வேன்னு உங்கள் சிந்தையை நீங்கள் அலைய விட்டுருக்கீங்களா? கிறிஸ்துவுக்கு உள்ளால சிந்திய ஏசாமி கையில் கொடுத்து அவருக்கு சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறீர்களா? இருக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகமும் உலகத்தில் உள்ளவே மாய, உலகத்தில் உள்ள அன்பு கூறுவது விருதா. உலகத்தாருடைய அன்பு மாய்மாலம் உள்ளது. எவ்வளவுதான் அன்பு நம்மகிட்ட கூறணும்னு சொன்னாலும் நமக்கு ஒரு அவசியமான இக்கட்டான நேரத்தில் இவங்க உதவி செய்வாங்க யோசித்தா அவர்கள் உதவி செய்வது விருதா. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால், இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவருடைய சிந்தை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். இப்போ உங்களுக்கு அவருடைய சிந்தை இல்லைன்னா அது என்ன சிந்தை? ஆண்டவரே உமக்கு அந்த புண்ணியம் செய்யணும், உமக்கு தீயா இருக்கணும், உமக்கு நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், என்ன உங்களை போல மாற்றிருங்க ஆண்டவரே, உங்கள் வெளிச்சம் எனக்கு முகத்தில் உதிக்கணும், என்னை பார்க்குறவங்க எங்களை உங்களை பார்க்கணும், நான் நடந்து போனாலே பேதொரு அவங்கள நடக்க மாதிரி தேவ ஜனங்கள் உங்கள் வல்லமையை காணணும், எனக்கிட்ட இந்த வல்லமை புறப்படணும், தேவ மகிமையில் நான் நிரப்பப்படணும், தேவ சித்தையில் நிரப்பப்படணும்னு சொல்லி உங்கள் உள்ளான மனுஷன் உங்களை தெரியாமலே பலப்பட்டு அது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. முழுமையாக கிறிஸ்துவின் சாயலாக மாறும்போது நாம் மறுரூபமாகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, உண்மையாட்டே நான் சொல்வேன், இந்த உலகத்தில் பரலோகத்தில் இருப்பது போல பூமியில் இருக்கும்படி தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அது எனக்கு எத்தனை பேர் அதுக்கு அறிவாங்கன்னு தெரியாது, அது எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது, எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்னுடைய பாடுகள் உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே சகிக்க முடியாத பாடுகள். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் சோதனைகளை மேற்கொள்ள முடியும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், நம்ம மனம் புதியதாகும், நம்ம சுத்த பொன்னாக மாறுவோம். ஹல்லேலூயா. அந்த சுத்த பொன்னாக மாறி தேவனுடைய மகிமைக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரசனத்தை தேவன் உணரும்படி கிருபை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கே மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது மத்தேயு 28:19 நம்ம என்ன செய்வோம்னா, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுப்போம். ஹல்லேலூயா. இட்ஸ் a fact. நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு நம்ம தகுதி இருக்கோ இல்லையோ தெரியாது. நான் மறைச்சு போகிற நிலையில கூட என்னை கூப்பிட்டு நிறைய பேர் அக்கா ஆண்டி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்க, ராப்போஜனம் கொடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இது எப்போ முடியும்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. எல்லாருக்கும் வாஞ்ச வரட்டும். இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு இந்த தாகம் வரணும். ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ண நீங்கள் விட்டதில்லை. உலக கவலைகள், உலக காரியங்களை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பினது வேஸ்ட். ஹல்லேலூயா. நம்மளால ஒரு யூஸ் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டு நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் இருக்கும்போது, உங்களுடைய உள்ளம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது, அழிந்து போயிட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நம்ம உயிர் துடிக்குது.
ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு 10 பேருக்கு பேரை எழுதி வச்சு ஒரு 5 ஊழியக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லி நான் அனுப்பியிருக்கேன். அந்த 10 பேருக்கும் டெய்லி நான் ஒரு பிடிவாதமாக, ஆண்டவர் நீர் என்ன ஊழியக்காரனை அபிஷேகித்தீங்கன்னா இந்த 10 பேரும் இயேசுவின் நாமத்தினால விடுதலை அடைஞ்சு எல்லா பிள்ளைகளை மாதிரி சுகமாக வாழ வேண்டும் என்று விசுவாசித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது எதனால அந்த இது வந்துன்னா பரிசுத்தாவி நம்மளிடத்துல வரும்போது நமக்கு பலன். ஏன் நம்ம பாடே பெருசா இருக்கு, நம்ம ஏன் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்? அந்த உணர்வு வராது. ஹல்லேலூயா. மார்க் 16:15 பார்க்கும்போது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவர் அந்த பைபிளோட ஒவ்வொரு வசனமும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. இன்றைக்கு நம்ம உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்ல வார்த்தை வந்தோடனே நான் படப்பட பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டேன். நான் யோசித்தேன், நான் உலகம் எங்கேயும் சுற்றுவேன். ஏன்னா நான் வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறவள். இன்றைக்கி நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இன்றைக்கி பண்ணுற இந்த மெசேஜ் ஆனது உலகம் எங்கும் போய்விடுகிறதே. ஹல்லேலூயா. வார்த்தை எவ்வளோ உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள வரட்டும். ஏசாயா 52:10 கண்டிப்பாக நம்ம யார் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கோமோ அவங்க எல்லாரும் ரட்சிப்பை காண்பார்கள். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணல, எனக்கிட்ட இருக்கிற ஆவியானவர் பிதாவின் ஆவியே ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணுமோ, இருதயங்கள் எப்படி எப்படி குத்துண்டு இருதயத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் அவங்க வெளியெடுத்து கழுவ வேணுமோ அந்த அந்த வல்லமை பிதாவாகிய தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற ஆவியினால வெளிப்படும் பொழுது இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தில் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 52:10 கர்த்தர் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்னாக தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் பிரசங்கிக்கும் போது, நீங்கள் அவருடைய சத்தியத்தை சொல்லும்போது, நீங்கள் உங்களிடத்தில் பரிசுத்தாவி வரும்போது பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இந்த இந்தியாவுக்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆமே. சத்துடைய கோட்டைகள் தகர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஜெபித்து என்ன புண்ணியம்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபித்தது நம்ம எதிர்பார்த்ததை விட மேலான புண்ணியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கையில் வச்சுக்கிட்டே ஒன்னொன்னாட்டு தேவனுடைய மகிமையை காணும்படி ஆண்டவர் செதுக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ வல்லமை உள்ளது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம். ஏன்னா பரிசுத்தாவி அவர்களுக்குள்ள வந்து அவர்கள் ஜெபித்த ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை கண்ட உடனே அவங்க பலன் அடைந்துட்டார்கள். இன்றைக்கி நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறீங்க, ஆனால் எவ்வளோத்துக்கும் உங்களுக்குள்ள ஆவியின் பலன் இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பலனாக இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, அப்போ நீங்கள் அப்படி பலனாக இருக்கும்போது, நீங்கள் பலன் அடையும் போது அவருடைய வரங்கள் நமக்கு தருவார். பிதாவனுடைய சித்தம் நம்மளை நிறைவேற்ற அவர் நமக்கு கிருபையாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போது பிதாவினுடைய சித்தங்களை நிறைவேற்றுன்னு சொன்னால் நீங்கள் முதலாவதாக பரிசுத்தாவி உங்களிடத்தில் பரிசுத்தாவி வரணும். அந்த பரிசு உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். அந்த பலனை பெற்றுக்கொண்ட உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் வரங்களை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலன்கள் பெறும்போதே நீங்கள் கனிகளை பெற்று விட்டீர்கள். ஹல்லேலூயா. கனியை உங்களுக்குள்ள வந்துட்டு அப்போ வருகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 நீங்கள் பலன் அடைந்த உடனே இப்போ வரும்போது நீங்கள் பலன் அடைஞ்சிட்டீங்க. பலன் அடையும் போது பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அதான் ஒரு மனம் வந்துடும். கோடி பேர் நம்ம இதில் இருந்தாலும் அத்தனை பேரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோன்னா அத்தனை பேருடைய ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஆவியானவர் அத்தனை பேரை ஆட்கொள்ளும் போது அந்த ஒரே இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு மனம் வரும். இன்றைக்கு இவ்வளவே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினச்சி கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கணும்? பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ள வாரோம், நீர் வரும்போது எங்களுக்குள்ள பலனை தாரோம். உங்கள் பலனை நாங்கள் வாங்கும்போது நாங்கள் உலகத்துக்கு உங்களுக்கு சாட்சியாக இருப்போம்.
ஹல்லேலூயா. உங்கள் உணர்வுகள் அப்படி இருக்கட்டும். அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஒரே மனதோடு ஒரே இடத்துல கூடி வந்து எல்லாரும் பரிசுத்த நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தல்ல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினாரு. ஹல்லேலூயா. தேக்கரபஷனேக்கா ஆவிகளை நம் ஞானத்தை போதிக்கும் வரோம், அறிவை உணர்த்தும் வரோம், விசுவாசம் சொல்ல வரோம், குணமாக்கும் வரோம், பரிசுத்த ஆவியானவருடைய வரம், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம், வெவ்வேறு பாஷை பேசக்கூடிய வரம், பிசாசுகளை துரத்தக்கூடியது, தீர்க்க தரிசனம் சொல்வது, குணமாக்கும் வரம், இப்படிப்பட்ட எல்லா வரங்களும் நமக்குள்ள சம்பூர்ணமாய் வந்துவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு முதல் பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லம் அவர்களுக்குள்ளே இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நீ பரிசுத்த ஆக்கப்பட்ட உடனே, பரிசுத்த ஆவியோட வல்லமை உனக்குள்ள வந்த உடனே அவர் உனக்குள்ள ஆவியின் வரங்களை தருவார். அந்த ஆவியின் தரங்களில் முதல் நமக்குள்ள ஆக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான வரம் என்னன்னு சொன்னால் பிசாசுகளை துரத்தக்கூடிய வரம். ஏன்னா இக்காலங்களில் எல்லாரும் பிசாசின் கட்டுகளுக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க. அவங்கள விடுவிப்பார் இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு வாஞ்சதான், ஐயோ எனக்கு பிள்ளைங்க என்ன கூட உள்ளவங்க அப்படி இருக்காங்களே, அம்மாமாருக்கு ஒரு தாகம் நம்மளை கூட உள்ளவங்களாம் இப்படி இருக்காங்களே, என் பிள்ளை மாத்திரம் இப்படி தான் இருக்கே, எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி எத்தனை பேர் கதறிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேரும் கஷ்டப்படும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நாம் அங்கிருந்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்காவிட்டால் நாம் பரிசுத்தாவின நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியான உண்மையான ஆவியா? ஹல்லேலூயா. தே கரபி சுனை கரபலிக்கா பீனா செலபரபைக்கோ நாட்டனக்கா. அப்போஸ்தலர் 1:5 பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருப்பாங்க. அபிஷேகம் கிடச்சிட்டு, ஆவியின் கனியோட சேர்ந்த அபிஷேகம், ஆவியின் வரங்கள் கிடச்சிட்டு, ஆவியின் வரம் கிடச்ச உடனே அது உங்கள்கிட்ட வந்து கிரியை செய்வதற்கு நீங்கள் அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. தட் இஸ் வெரி முக்கியமானது. விழித்திருக்கணும். உங்கள் ஆத்மா விழிச்சிருக்கணும். அப்பாப்பா யார் யாருக்கு எப்பப்போ எனக்கு ஜெபம் பண்ண பண்ணணும் ஆண்டவரே நீங்கள் அனுப்புங்க. நான் இப்போ அப்படி தான் கேட்பேன், ஆள்களை அனுப்புங்க ஏசப்பா. யார் யாருக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும், யார் யார் என்னென்ன கட்டில் இருக்காங்க எல்லாரையும் விடுதலை ஆகட்டோம்ப்பா. எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, அதனால இருக்கிற வரைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நான் உதவி செய்யணும், எல்லாரையும் விடுதலை ஆகணும்னு சொல்லி அந்த தாகம் நமக்குள்ளே வரும்போது அதுக்கு நான் ஓடி சாடி நிற்கலை. என் அப்பனோட எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளுக்கு புது பலம் கிடைக்கும். அந்த புது பலனுக்காக நான் காத்திருக்கேன். நான் இப்போ இருக்க பலன்ல திருப்தி தான், எனக்கு நல்ல திருப்தி தான். ஆனால் இன்னும் மோடு கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் உடைய ஆவியினால நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. என்ன நீங்கள் உலகத்துக்கு அனுப்பிட்டீங்க, கோடி நன்றி ஆண்டவரே. அனுப்புனதுக்கு, நான் உலகத்துக்கு வந்ததுக்கு நான் ஒரு அடிச்சோடு விட்டுட்டு இந்த உலகத்துலேருந்து போகணும். ஹல்லேலூயா. சும்மா விருதமாக போகக்கூடாது. ஏசப்பா நீங்கள் என்ன அனுப்பி நிற்கீங்க, அதை என்ன நிறைவேற்றிடுங்கன்னு சொல்லி தாகத்தோட ஏசப்பா கிட்ட நான் கெஞ்சி கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரங்கள் தர அவர் என்னை உபயோகப்படுத்த ஏசப்பா திருப்தியாக இருக்கிறேன். நான் அவரை சங்கடப்படுத்தலை. இன்னும் வேணும்னு சொல்லி அந்தராளமாக நான் கேட்கல. விசுவாசம் இல்லாமல், திருப்தி இல்லாமல், இதுவரை தந்த அவருடைய கிருபைகளுக்கு நான் நன்றி சொல்லாமல் கேட்கல. ஆண்டவரே இவ்வளோ நாளும் எனக்கு நன்றி சொல்லி எனக்கு இதுவரையும் வளர்த்தி வந்திருக்கீங்க தகப்பனே. இன்னும் நீங்கள் ஐ வில் புட் யூ த பிளேஸ் யூ ஷுட் பீ சொன்னீங்க, அந்த இடத்துல நீங்கள் வைக்கிறதுக்கு என்னை பாத்திரவானாய் மாற்றும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்படி இருந்தால் தான் நம்மளை அந்த இடத்துல வைக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்படி நீங்கள் நினைக்கும் போது தான் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலத்த சாட்சிகள் வேணும். மிக்கனோஷிக்கா ஐயோ வாராளே வீட்டில் இறங்கிட்டாலேன்னு சொல்லி பிசாசங்க அலறணும். ஹல்லேலூயா. எனக்காண்டி ஜெபம் பண்ணுறாளே, எனக்கு இருக்க முடியலையே, நான் எரியுதுன்னு சொல்லி அந்த எரிக்கப்பட்ட அந்த பிசாசு அந்த சரீரத்துக்கு வெளியே போகணும்.
ஹல்லேலூயா. அவங்க சொல்லணும், ஐயோ இப்படி கத்துறா. ஆமே, அந்த அக்கினி நமக்குள்ள இருக்கிறது. அதான் அக்கினியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. ரோமர் 10:18 அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகள் வசனம் பூச்சகத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. இன்னைக்கு நான் பேசுறேன், இந்த சத்தமானது இந்த காற்றுல கலந்து உலகம் எங்கும் பூமியின் கடைசி வரைக்கும் போகிறது. கேள்விப்பட்டதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த கேள்வியை கொடுப்பதை நம்ம தேவ வசனத்தை போதிப்பதுனால. ஹல்லேலூயா. எப்படி போதிக்கிறோம்? ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக நம்ம போதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை வழியில அறிந்து அவரால் நடத்தப்படுகிறவர்களாலே நாம் போதிக்கிறோம். கொலோசியர் 1:23 அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. நம்ம காலத்துக்கு முந்தி பிரசங்கிக்கப்பட்டு வந்தது. இனி நம்ம காலத்துக்கு பிறகு பிரசங்கிக்கப்பட்டு வரப்போகிறது. அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும்னா, மற்றவர்களுக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும். ஏசாமிக்கும் நம்ம சாட்சியாக இருக்கணும். வெளிப்படுத்தல் 14 பார்க்கும்போது, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். தூதன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்திற்கும் அறிவிக்கத்தக்கதாக சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ தேவதூதர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் சித்தம் கொண்டுள்ளார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம கேட்டதுபடி பரிசுத்தாவி வேணும். அந்த பரிசுத்தாவி உங்களிடத்துல வரணும். அது வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. பலன் அடையும் போது நம்ம தேவனுக்கு சாட்சிகளாக மாற்றப்படுவோம். தேவனுக்கு சாட்சிகளாக மாற்றும்போது நமக்குள்ள அக்கினி அபிஷேகம் வந்துவிடும். நம்ம தீயாக மாறிடுவோம். இந்த அதிகமாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கும்போது, நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இசைந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த ஆவி அவருடைய மகிமைக்குள்ள நம்மை கொண்டு வந்து விடும். அந்த ஆவியினால் நம்ம மகிமைக்குள்ள வரும்போது அது அக்கினியாக மாற்றப்பட்டு விடும். அது அக்கினியாக மாற்றப்படும் போது நமக்குள்ள இருந்து ஒரு எழுப்புதலின் வல்லமை வந்துவிடும். அந்த எழுப்புதலின் வல்லமை வரும்போது நம்மை அறியாமலே நம்ம ஊழியத்துக்கு அர்ப்பணித்து விடுவோம். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிக்கும் பொழுது ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இங்கே இத்தனை பேர் இருக்கிறீங்க. உங்கள் ஆவிகள் இப்போ என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்குன்னு ஆவியானவர் இப்போ சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்னும் 100க்கு 100 நிறைய பேர் இதில் இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் இருக்கிறீங்க, தேவனை ஏமாற்றி கொண்டே இருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் கேட்ட வழிக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீங்க. எச்சரிக்கை ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. தேவனுடைய சத்தியம் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விளையாடாதீங்க. இது விளையாடுக்குள்ள நேரம் இல்லை. விளையாடுற காலத்தில் நம்ம இல்லை. அர்ப்பணிங்க, முழுமையாக அர்ப்பணிங்க. எது உங்களுக்கு தடையாக இருக்குதோ இயேசுவின் நாமத்தில் சொன்னதோ, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி உங்களுக்கு எது தடையோ அதை நீங்கள் மாற்றணும். கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உங்களுக்கு வாஞ்ச வேணும். முதலாவது உங்களை ஆதாயப்படுத்தணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இன்னைக்கு ஊழியங்களை பார்த்தா எத்தனை ஊழியம் கர்த்தருக்கு பயந்த ஊழியம்னு நமக்கே தெரியுது. ஹல்லேலூயா. இந்த எதுக்கு ஊழியம் செய்கிறாங்க? ஊழியத்தில் தேவ மகிமையை காண முடியுதா? ஹல்லேலூயா. தேவ வெளிச்சத்தை காண முடியுதா? தேவ பிரசனத்தை காண முடியுதா? அல்லது உலக மகிமையை காண முடியுது? உலக பிரசனத்தை, உலக அழகை காண முடியுது? உலகத்துக்கு உள்ள சந்தோஷத்தை காண முடியுது. ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் யாருக்கு முகத்திலையும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆவியோட பகுத்தறிந்து அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய வேலை பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும்போது உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உணர்வடைங்க, உணர்வடைங்க. உலர்ந்த எலும்புகளெல்லாம் உணர்வடைந்தது. உலர்ந்த எலும்புகளெல்லாம் உயிர் தெழுந்து எழும்பி நின்றதே. ஏன் உங்களுடைய உணர்வு இன்னும் உயிர்ப்பிக்கப்படாமல் இன்னும் பாவங்களுக்கும் உலகத்துக்கும் செத்து இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வழிக்கு வாங்க. கம் டு த ட்ராக். அந்த வழிக்கு வாங்க, வாங்க, வாங்க. ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இட்ஸ் அ ப்ரெஷியஸ். அது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்.
ஹல்லேலூயா. எப்பவும் கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை சோதனை, எத்தனை நினைச்சா ஒரு மனுஷியா இருந்தா கிறுக்கி தான் வரும். உலக பிரகாரம் ஒரு பொம்பளையா நான் இருந்தேன்னா நிசாரமா கிறுக்கு வந்துடலாம். ஹல்லேலூயா. ஆனால் கிறுக்குகளை விடுதலையாக்கக்கூடிய பிரசன்னம் நமக்குள்ள ஆண்டவர் தந்துவிட்டார். ஏன்னா பரிசுத்தாவி எனக்குள்ள வந்துவிட்டது என்று நான் இன்னைக்கு பகிரங்கமாய் சாட்சி சொல்வேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுங்க. இந்த பாட்டை பாடுங்க. வல்லமை தேவை தேவா. ஹல்லேலூயா. கண்ணை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு உங்கள் வல்லமை தேவை ஆண்டவரே, எங்களுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அழிந்து போகிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆத்துமாக்களை உயிரடைய செய்ய, ஜீவ பாதையில் அவங்கள கொண்டு வர, நித்தியத்துக்கு அவங்கள அழைத்து கொண்டு போக உங்கள் வல்லமை வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து பாடுங்க. பாடுங்க. நம்ம சத்தம் தேவ சத்தமாக மாற்றப்படணும், தேவ மகிமையின் சத்தமாக. அந்த சத்துக்களை காதை வளர்ந்ததெல்லாம் அதிர்ந்தது போல இந்த செய்தியை கேட்குறவங்க, இந்த வசனத்தை கேட்குறவங்க, இந்த பாடலை கேட்குறவங்க ஒவ்வொருடைய உள்ளமும் அசையணும். அசைஞ்சு அவங்களுடைய இருக்கிற வெளியே போக விடாமல் தடுத்து வைத்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே ஏறி அது பறந்து வெளியே போகணும். ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் ஹல்லேலூயா உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் ஹல்லேலூயா வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை ஷனிவாமே, இல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். ஆமே. மீட்கப்படும் ஆமே, முத்திரையான ஆவியை தாரும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஈந்திடும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஈந்திடும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
தேவை தேவா அதை இப்போ தாரோம் தேவா இந்தே தேவை தேவா அதை இப்போ தாரோம் தேவா. ஹல்லேலூயா. இப்போ தாரோம் கேட்டுட்டோம். நம்ம கேட்டால் பிதாவாய தேவன் என்ன செய்வார்? தந்துருவார். ஹல்லேலூயா. தேசான ஹமாரா ரதிவிக்கோ. எத்தனை ஜனங்களை அழிஞ்சு கொண்டே இருக்காங்கம்மா. எவ்வளோ பேர் தீர்க்க தரிசனம் இல்லாமல் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், வழி தெரியாமல் தவிச்சு கொண்டு இருக்காங்களே அம்மா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படியே விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவி அப்படியே பரிசுத்தமுள்ள ஆவியினால் நம்ம நிரப்பி நம்மளை பலனடைய செய்து அப்படி ஆவியின் மறந்துதான் கனிகளெல்லாம் நிறைத்து எனக்கு நீங்கள் சாட்சியராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுக்குடைய காலத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைகளாகவரே மாம்சமனை யாருக்கு மேலே ஆவியை ஊற்றி சொல்லியிருக்கீங்க, என் மேலே உங்கள் ஆவியை ஊற்றிருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுங்க. மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையான ஆவியை எங்களுக்கு தந்துட்டீங்க ஆண்டவரே. எங்கள் நெற்றியில் பரிசுத்தம் என்று எழுதி முத்திரை போட்டுட்டீங்க ஏசப்பா. நாங்கள் உங்களை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுயாரத்தை தந்து உங்கள் சாட்சியாக நீங்கள் எங்களை இந்த உலகத்தில் வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. தீர்த்தாவுக்குமே உமக்கு கோடி கோடி நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் உமக்குள் மகிழ்ந்து களி கூறட்டாண்டவரே. ஒவ்வொருக்குள்ளே நீர் இருப்பதை அறியட்டாண்டவரே. ஒவ்வொருவர் உம்மாலே நடத்தப்படுவதை அறியட்டாண்டவரே. இருட்களின் ஆதிக்கங்கள் ஒவ்வொருடைய சரீரத்தையும் ஆவி ஆத்மாவுக்கு வெளியேறட்டாண்டவரே. ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்க. சரீரம் லெகுவாகட்டும். தி ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் ஒவ்வொருடைய பாடியை விட்டு, சோலை விட்டு, மைண்டை விட்டு வெளியே போகட்டாண்டவரே. ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து உனக்கு சாட்சியலாக இருப்பேன் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி சாட்சியலாக மாற்றப்பட்டபடியால் நன்றி. எல்லா துதி கனம் மகிமை இயேசுக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.